செங்கல்பட்டில் 497 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். நிதியை கேட்டால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பிளாக்மெயில் செய்வதாகவும் சாடல். தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இரு அவைகளிலும் திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் கடும் அமளி. அவைத் தலைவரின் இருக்கைக்கு அருகே சென்று முழக்கமிட்டதால் பரபரப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். கனிமொழி, திருமாவளவன், ராசா உள்ளிட்டோர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவுடன் சேவை செய்வோம். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேச்சு. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். திமுக எம்பிக்களுக்கும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு. ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக்குடன் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தயாநிதி மாறன் எம்பி சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வலியுறுத்தல். துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் யுஜிசி உறுப்பினரை நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவுறுத்தல். குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். விருதுநகர், சிவகங்கை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அறைகளில் சிக்கிய கஞ்சா. பயிற்சி மருத்துவர்கள் 3 பேர் கைதான நிலையில் கூட்டாக கஞ்சா பயன்படுத்தி வந்தது விசாரணையில் அம்பலம். நாகை, திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக சாய்ந்த மின் கம்பங்கள் உடனடியாக அகற்றி அசம்பாவிதத்தை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் கனமழையால் தேங்கிய தண்ணீர். பயணிகளை பேருந்து நிலையத்திற்கு வெளியே இறக்கிவிட்டு செல்லும் பேருந்துகள். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மலைநம்பி கோவிலுக்கு செல்ல தடை. மறு உத்தரவு வரும் வரை பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பூண்டி நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம். தயாநிதி மாறன் அவதூறு வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்ற நிலையில் அடுத்த விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரிய மனு.
காவல்துறை வருகின்ற 13ஆம் தேதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. இயக்குனர் சங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்ட விவகாரம். சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. கொடநாடு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அலுவலரான வீரபெருமாள் விசாரணைக்கு ஆஜர். கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேங்கிவேலில் குடிநீர் தொட்டியில் தீண்டாமை செயலில் ஈடுபட்ட சம்பவம். குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளிராஜா உட்பட 3 பேர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயர் சங்கீதாவை கண்டித்து சொந்த கட்சி கவுன்சிலர்கள் வாக்குவாதம். துணை மேயரை வைத்து கூட்டத்தை நடத்த வலியுறுத்தி திமுக கவுன்சிலர்கள் வாதம் செய்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை. தப்பி ஓடிய மர்ம கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவை மாவட்டம் ஓடாபாளையம் பகுதியில் பிடிபட்ட சிறுத்தை புலி உயிரிழப்பு. சிறுத்தை புலிக்கு ஏற்கனவே காயமிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை காட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரமாக கோரி 12வது நாளாக போராட்டம். சேலம் கோட்டை மைதானத்தில் தவிகவினரும் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்திற்கு பாஜக எதிர்ப்பு. காவல்துறை கைது செய்ய முயன்றபோது பாஜகவினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் ஏழுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி படுகொலை. 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலை சம்பவத்திற்கு பழிதீர்க்கும் வகையில் படுகொலை அரங்கேறியிருப்பதாக தகவல். தேனி மாவட்டம் வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. தீ மலையின் கீழிருந்து மேல் நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதால் மரங்கள் தீப்பற்றின. தூத்துக்குடியில் மழைநீர் தேங்கிய குட்டையில் விழுந்த பெண் குழந்தை. அருகில் இருந்தவர்கள் குழந்தையை பத்திரமாக மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ரோபோ. மாயமான 7 பேரையும் ரோபோக்கள் உதவியுடன் மீட்க மும்முரம். மொரீஷியஸ் அதிபர் தரம் கோகுலுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. துபாயிலிருந்து நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய விவகாரம். நெறிமுறை மீறல் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது கர்நாடகா அரசு.
ஜம்மு காஷ்மீரில் டெம்போ டிராவலர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். திருப்பதியில் பக்தர்கள் தங்கியிருந்த தனியார் ஓட்டல் அறையில் மேற்பகுதி இடிந்து விழுந்து விபத்து. அறையில் இருந்த பக்தர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் களை கட்டிய மசான் ஹோலி. பாரம்பரிய முறைப்படி வர்ணங்களுக்கு பதில் தகன சாம்பல்களை பூசி மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாடு இந்தியாவிற்கு பயணம். ட்ரம்ப் பதவியேற்ற பின் அமெரிக்க பிரதிநிதியின் முதல் இந்திய வருகை. இந்தியன் வெல் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பு. டிமாண்ட்ரோ அல்காரஸ் 2ஆம் சுற்றுக்கு முன்னேற்றம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.